கிறிஸ்தவ வாழ்க்கையானது ரொம்ப சலிப்பா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. How many people believe? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Christian life is so boring. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சலிப்பா இருக்கிறது. A female went to the father. இப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய தகப்பனிடத்தில் போகிறார். Went to the father, church father. இங்க பார்க்கும்போது சபையுடைய அந்த ஃபாதர் இடத்துல போகிறார். And she went and told the father, இப்பொழுது ஃபாதர், the Christian life is so boring for me. நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கிறது. So the pastor asked, why you are saying like this? Why your Christian life is so boring? இப்பொழுது ஃபாதர் கேட்டார், எதற்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சலிப்பா இருக்கிறது? She told, when I was a small kid, they sent me to the Sunday class. நான் சின்ன மகளா இருக்கும்போது என்னை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பினார்கள். They gave me the same Bible. அவர்கள் என்னிடத்தில் இதே பைபிளை தான் கொடுத்தார்கள். The Sunday class teacher teach all the story in the Bible. சண்டே கிளாஸ் டீச்சர் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா கதைகளையும் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். Okay, fine. When I become a teenager, இப்பொழுது நான் என்னுடைய வாலிபத்தை அடையும் போது they sent me to the confirmation class. அவர்கள் என்னை கன்ஃபர்மேஷன் கிளாஸ்க்கு அனுப்பினார்கள். Even in the confirmation class, they gave the same Bible. இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல கூட இதே வேதத்தை தான் கொடுத்தார்கள். And they taught same the story. அதே கதைகளை தான் மறுபடியும் சொன்னார்கள். I thought it is over. நான் நினைத்தேன் இப்பொழுது இங்க முடிந்து விட்டு. When I become a youth, they sent me to the youth meeting. நான் வாலிபனாக மாறும்போது என்னோட வாலிப கூட்டத்துக்கு அனுப்பினார்கள். Even in a youth meeting, they gave me only one Bible to teach the God. வாலிபர் கூட்டத்துக்கு கூட இதே வேதத்தை கொடுத்து இதே வேதத்தின் கதைகளை தான் சொன்னார்கள். And after marriage, எனக்கு திருமணமானது. they sent me to the men's fellowship. திருமணமானது பின்பு men's fellowship, ஸ்திரீகள் கூட்டத்துக்கு அனுப்பினார்கள். Almost like 40 years, I am so bored about Christian life. 40 வருடமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டு எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கிறது. So this pastor told, இப்பொழுது அந்த ஃபாதர் சொன்னார், you are the believer, you told what is there in your heart. நீ விசுவாசி, உன்னுடைய இருதயத்தில் இருக்குதுன்னு எனக்கு சொன்னாய். Same thing is there with me also. ஆனால் அதேதான் என் உள்ளத்துக்குள்ள கூட இருக்கிறது. If I tell, they'll remove me from the church. நான் அதை சொன்னா சபையில இருந்து என்னை துரத்தி விடுவார்கள். So let us wait. People are telling Jesus is coming soon. Once he comes, we'll go with him. நாம் காத்திருக்கலாம், இயேசு வருகிறார் என்று சொல்கிறார். அவர் வரும்போது அவர் கூட நாம் சென்று விடலாம். Till he comes, let us manage this bored life. அவர் வர்ற வரை இந்த சலிப்பான இந்த வாழ்க்கை அப்படியே நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். Many people are like that. இன்னும் அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். People are fed up coming to the church. சபைக்கு வந்து அவருடைய மனதே ஒடிந்து போயிருக்கு. People are fed up. How long I'm going to read this Bible? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதத்தை நான் படிக்க வேண்டும்? How long I'm going to pray? இன்னும் எத்தனை நாட்கள் நான் செபித்துக் கொண்டிருக்க How long I'm going to take fasting? இன்னும் எத்தனை நாட்கள் நான் உபவாசிக்க வேண்டும்? It is so boring. இது ரொம்ப சலிப்பா இருக்கிறது எனக்கு. When the corona started, we didn't have any youth fellowship. கொரோனா ஆரம்பிக்கப்படும் போது எந்த வாலிப கூட்டமும் இல்லை. So me and Preeti decided, okay, we'll have a small fellowship. நானும் பிரீத்தி அவர்கள் என்ன முடிவெடுத்தோம் என்றால் ஒரு வாலிப கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம். So last week we have sent an invitation to all the 60 youths. நாம் என்ன செய்தோம் என்றால் லாஸ்ட் சண்டே 60 வாலிபர்களுக்கு அழைப்பு அனுப்பினோம். We just told, come down, we will have a good fellowship, we will find out what is going in your life, we will have a good fellowship. நான் சொன்னேன், நல்ல ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம், வாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிறது என்று நாம் பேசலாம். Personally we invited 60 youths. நான் ஒவ்வொருவராய் 60 பேரை நான் அழைத்தேன். But no one have come. ஆனால் யாரும் வரவில்லை. Only 8 people have come to the church. 8 பேர் தான் சபைக்கு வந்தார்கள். We came here 5:30, we waited till 7:30, 8:30, no one are answering the call also. நாங்கள் 5:30 மணிக்கு சரியாக வந்தோம். 7:30 மணி 8:30 மணி ஆகுது, யாரும் போன் எடுக்க மாட்டேன்றார்கள். We are calling but they are not answering. நாங்கள் கால் செய்து கொண்டிருக்கோம், யாரும் போன் எடுக்க மாட்டேன்றார்கள். What is lacking? இங்க என்ன குறைந்து கொண்டிருக்கிறது? People thought the Christian life is boring. எங்களுக்கு எல்லாரும் நினைத்தார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சலிப்பா இருக்கிறது. The Christian life is that's it. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவுதான். Only in the Bible will see the miracle, but miracle will not happen in my life. வேதத்துல மட்டும் தான் அற்புதத்தை நான் பார்க்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. Only the Bible will see lot of signs and wonders, but nothing is going to happen in my life. இந்த வேதத்துல மட்டும் தான் அற்புத அடையாளங்களை நான் காண்கிறேன், என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லை. So Christian life is so boring. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்டதான் தான் இருக்கிறது. That's the reason people they don't like to come to the church, they don't like to do anything for the kingdom of heaven. அதனால தான் அநேகர் சபைக்கு வர பிடிக்கவில்லை, ராஜ்யத்துக்காக ஒழிக்க பிடிக்கவில்லை. But I want to tell something. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். My Christian life is enjoyable. என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமானது. My Christian life is running for the Lord. என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. You should not get boring. உங்களுக்கு அது சலிப்பா இருக்க கூடாது. You know why you get boring? எதற்கு என்னுடைய வாழ்க்கை சலிப்பாக மாற்றப்படுகிறது? Where there's no development
ஒரு மார்பாடு இல்லையோ அங்கெல்லாம் சலிப்பு தான் காணப்படும். Where there's no development, there is a boring. எங்கே உயர்வு இல்லையோ அங்க சலிப்பு தான் காணப்படுகிறது. After the study, you have to appointed in the company. If that is delay, you will get boring in your life. நீங்கள் படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சலிப்பாக மாற்றப்படும். Before 30 years, you have to get married. After 30 years, if go cross, you'll be get bored in this world. 30 வருடத்துக்குள்ளாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லனா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சலிப்பாக மாற்றப்படும். After marriage, within 2 years, you should have a baby. If you don't have a baby, you'll get a boring in this earth. திருமணம் ஆன உடனே 2 வருடத்துக்குள்ளாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், இல்லனா அது சலிப்பாக மாற்றப்படும். See, the time you born on this earth, நீங்கள் பிறந்த உடனே you born with a timing. நீங்கள் ஒரு நேரத்திலே பிறந்தீர்கள். Even you don't want it, the timing will push you to the next level. நீங்கள் தேவையில்லைன்னு சொன்னாலும் சரி அந்த நேரம் உங்களை தள்ளிவிடும். Once you cross 2.5 years, they will push you to school. 2 வயதான உடனே உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவார்கள். Once you come out from the school, they will push you to college. நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வெளிய வந்த உடனே காலேஜ் உங்களை தள்ளி விடுவார்கள். Once you come out from the college, they push you to the company. நீங்கள் காலேஜ்ல இருந்து வெளிய வந்த உடனே உங்களை வேலைக்கு தள்ளி விடுவார்கள். Once you come out from the company, they push you into the life partner. நீங்கள் வேலையில இருந்து வெளிய வந்த உடனே உங்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள். Once your 60 is over, your company will send you back to home. உங்களுக்கு 60 வயதான உடனே உங்களுடைய வேலை உங்களை தள்ளி விடும். So everything works on the timing. இப்பொழுது நாம் பார்க்கும்போது எல்லாவற்றும் அதனுடைய நேரத்தில் தான் ஆகிறது. That's the reason people don't have a boring in the worldly life. அதனால தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சலிப்பு இல்லை. But in Christian life, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில unfortunately we don't have a timing. நமக்கு பார்க்கும்போது ஒரு நேரம் இல்லை. 3 years back, if you meet one friend, he will say, "The Lord is my shepherd; I lack with nothing." 3 வருடத்துக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய நண்பனை பார்க்கும்போது உங்களுடைய நண்பன் சொல்வார்கள், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பனா இருக்கிறார், எந்தலுக்கும் எனக்கு குறைவில்லை என்று. If you go and ask now, you will be saying the same verse, "The Lord is my shepherd; I lack with nothing." இப்பொழுது நீங்கள் போய் கேட்டாலும் சரி அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். What is next, brother? I don't know. அதுக்கு ஆன பின்பதாக என்ன வரும் என்றால் எனக்கு தெரியாது. In the beginning, God created the heaven and earth. ஆதியிலே தேவன் உலகத்தையும் ஆகாயத்தையும் படைத்தார். Okay, afterwards, what God created, brother? அது ஆன பின்பதாக என்ன வரும்? I don't know, brother. எனக்கு தெரியாது சகோதரனே. For Christian life, there's no timing. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் பார்க்கும்போது ஒரு நேர கட்டம் இல்லை. I'm telling you, you have to be out from your fed up in Christian life. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சலிப்பில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். So this is the way I work. இப்படிதான் நான் வேலை செய்கிறேன். It's not boring. Even I'm speaking, some people will be boring for that. நான் பேசுகிறது ரொம்ப பேருக்கு அது சலிப்பாக இருக்கும் என்று நான் So நினைக்கிறேன். this is the way I work. இப்படிதான் நான் நினைப்பது. 2019 from January to December, I will take a list. 2019ஆம் ஆண்டிலே ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஒரு லிஸ்ட் நான் ஆயத்து செய்வேன். How was my spiritual life with God? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு எப்படி காணப்பட்டது? 2020, I'll take a list from January to the November. We are entering into the November. ஜனவரி வருடத்திலே ஜனவரியிலிருந்து இந்த நவம்பர் வட்டம் எப்படி இருந்தது என் வாழ்க்கை? So when you take a list of 2019 and 2020, நீங்கள் இந்த 2 வருடத்தின் ஒரு லிஸ்ட் நீங்கள் ஆயத்து செய்யும் போது, when you compare this list, நீங்கள் இந்த லிஸ்ட்களை வைத்து பார்க்கும்போது if this list is equal, you'll get boring in Christian life. இந்த 2 லிஸ்டுமே ஒரே மாதிரி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சலிப்பாக தான் மாற்றப்படும். But in this list, 2020 is one step higher. Oh, you will have a great energy to run for the Lord Almighty. இந்த 2020ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு படி உயர்ந்திருக்கும் போது நீங்கள் கர்த்தருக்காக இன்னும் உற்சாகமாக ஓடுவீர்கள். The Christian life has to increase one by one. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது படிப்படியாக உயர வேண்டும். But unfortunately, we don't develop to increase to the next level. ஆனால் நாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கையை நாங்கள் உயர்த்துவதில்லை, அப்படியே தூங்கிக் கொண்டிருப்போம். How many people are right? What I'm saying it is right. எத்தனை பேர் சொல்வீர்கள் நான் சொல்வது உண்மை என்று? Hallelujah. Hallelujah. So honestly speaking, you have to raise up your hand and you have to tell it is right. உண்மையாக நீங்கள் சொல்ல விரும்பினால் உங்கள் கைகளை உயர்த்தலாம். Last year I prayed for 5 minutes. Even this year also I'm praying only for 5 years. 5 minutes. போன வருடம் நான் பார்க்கும்போது 5 நிமிடம் ஜெபிப்பேன். இந்த வருடத்தில் நான் பார்க்கும்போது 5 நிமிடம் மட்டும் தான் ஜெபிக்கிறேன். No development. You will get boring in Christian life. இங்க நான் பார்க்கும்போது எந்த உயர்வில் என்று சொன்னால் அது சலிப்பாக மாற்றிவிடும். But when you last year you prayed for half an hour, this year you are praying for 45 minutes, there is an improvement in your life. போன வருடம் நீங்கள் 30 நிமிடம் ஜெபித்து இந்த வருடம் நீங்கள் 45 நிமிடம் நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு உயர்வு காணப்படும். Christian life is nothing than the climbing. இது கிறிஸ்தவ வாழ்க்கையானது நீங்கள் படிப்படியாக உயரிக்கொண்டே போக வேண்டும். Today I'm just going to teach a simple way how you can climb.
எப்படி நீங்கள் உயர வேண்டும் என்று நான் சொல்லித் தர உங்களுக்கு விரும்புகிறேன். How you can be out from this boring life. எப்படி இந்த சலிப்பான வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். When people go to the movie theater, they are not bored. இப்பொழுது நாம் பார்க்கும்போது ஜனங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஒரு சலிப்பு இல்லை. When people go and meet their friends, they are not boring. அவங்களுடைய நண்பர்களை அவங்க சந்திக்கும் போது ஒரு சலிப்பு இல்லை. When they have a fellowship in the family, they don't get boring. வீட்டில் ஒரு கூட்டத்தை வைக்கும் போது ஒரு சலிப்பு இல்லை. But when they come to the church, they get boring. ஆனால் சபைக்கு வரும்போது ஒரு சலிப்பு Come on, காணப்படுகிறது. there's something wrong. இப்பொழுது இங்க ஏதோ தவறாக இருக்கிறது. If you don't correct that, நீங்கள் அதை சரி செய்யவில்லை என்றால் after some year you will be disappear from the gospel. சில வருடங்கள் ஆன பின்பதாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போவீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Christian life has to climb. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உயர வேண்டும். Imagine in the worldly life, if you are going to study in 5th standard, after 10 years also, if you study in 5th standard, they will think you have some problem in your mind. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 5வது கிளாஸ்ல நீங்கள் படித்து இன்னும் 10 வருடம் அதே கிளாஸ்ல நீங்கள் இருந்தால் என்ன ஆகும்? உங்களை பார்த்து சொல்வார்கள் இவங்களில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. This guy is some temple, some mental, I think so. இந்த பையன் ரொம்ப மென்டலா இருக்கிறான். Am I right? இது சரியா இல்லையா? Am I right? இது சரியா இல்லையா? If you are studying in 4th standard, after 3 years you have to climb into the 7th standard. But if you are in 4th standard, you will be knocked out from the school. நீங்கள் 4வது கிளாஸ்ல இருந்து 3 வருடம் ஆன பின்பு நீங்கள் 7வது கிளாஸுக்கு போக வேண்டும். அப்படி அதே கிளாஸ்ல நீங்கள் இருந்தால் உங்களை ஸ்கூல்ல இருந்து உங்களை துரத்தி விடுவார்கள். But why we are taking so easy in a Christian life? ஏன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம்? My brother and sister, Jesus did the greater things on the cross. என் சகோதரன் சகோதரி, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை இந்த சிலுவையில் செய்திருக்கிறார். We don't know the power of Jesus. ஆனால் இயேசுவின் வல்லமை நமக்கு இன்னும் புரியவில்லை. He went to the cross. இயேசு சிலுவைக்கு சென்றார். He went to the cross to give 2 things for you. இயேசு சிலுவைக்கு சென்றது 2 காரியங்களை செய்யும்படியாக. One is a salvation and one is a grace. முதலாவது உனக்கு ரட்சிப்பை கொடுத்து இரண்டாவதாக உனக்கு அவருடைய கிருபை தரும்படியாக சென்றார். The salvation has pulled you out from the sinful life. இயேசுடைய ரட்சிப்பானது உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. And the grace has covered you so that you are reborn for Jesus. அவருடைய கிருபையானது உன்னை முற்றிலும் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருக்காக நீ வாழ வேண்டும். It is mentioned in Luke chapter 19, 9 and 10. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 9 இருந்து 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, Yes. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Jesus has come to see the people who are very lower level. இங்க நாம் பார்க்கும்போது இயேசு எதுமில்லாத வெறுமையான ஜனங்களை தேடி வந்திருக்கிறார். Jesus want to bring them. Jesus want to give a salvation for them. இயேசு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். And now he will give the grace to them. இப்பொழுது அவர்களுக்கு கிருபை கர்த்தர் கொடுப்பார். Ephesians 1:7. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். Ephesians 1:7. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே Hallelujah. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. We are reborn with the blood of Jesus. நாம் இயேசுடைய இரத்தத்தினாலே மறுபடி பிறந்திருக்கிறோம். Redemption through the blood of Jesus. இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். To give the grace to you, he went to the cross. உனக்கு கிருபை கொடுக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். To make you a new person, he went to the cross. உன்னை புதிய மனிதனாக மாற்றும்படியாக சிலுவைக்கு சென்றார். Everything he have changed you. எல்லாவற்றையும் மாற்றி வைத்திருக்கிறார். But the biggest problem, we don't know the power of grace and salvation. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த கிருபையும் ரட்சிப்பினுடைய விலை நமக்கு புரியவில்லை. Simple way I want to put across to you. உங்களுக்கு சுலபமாக சொல்ல விரும்புகிறேன். I have a debit card. என்னிடத்திலே ஒரு டெபிட் கார்டு இருக்கிறது. When you accept the Lord Almighty, when you are baptized with the Holy Spirit, you will get this debit card in your hand. நீங்கள் கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பெற்றுக்கொள்ளும் போது இந்த டெபிட் கார்டானது நமக்கு கொடுக்கப்படும். Many people think once they receive the debit card, once they receive the grace and salvation, the Christian life is over. அநேகர் நினைக்கிறார்கள் இந்த டெபிட் கார்டு அதாவது ரட்சிப்பும் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று. Once the grace and salvation has come, it is over for me to go to heaven. அந்த ரட்சிப்பும் கிருபை என்னிடத்தில் வந்த உடனே அது போதும் நான் பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று நினைக்கிறார்கள். They don't want to improve. They don't want to use this debit card. இந்த டெபிட் கார்டு
கார்டை அவங்க பயன்படுத்த கூட விருப்பம் இல்லை. My brother and sister, today onwards you're going to use this debit card. என் சகோதரன் சகோதரி, இந்த கார்டை இன்று நாள் முதல் கொண்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். In this debit card, whatever money you have, it is my money. இந்த டெபிட் கார்டில் இருக்கிற என்ன பணம் ஆனாலும் சரி, அது எல்லாம் எனக்கு சொந்தம். But when Jesus gives the debit card of the grace, அவர் இந்த கிருபை என்கிற ஒரு டெபிட் கார்டை நம்ம இடத்துல கொடுக்கும்போது, whatever the money is in your bank, it is from the Lord Almighty. உங்களுடைய பேங்க்ல இருக்கிற எல்லா பணமும் அவர் கர்த்தரிடத்தில் வந்ததுதான். Because he have paid the price on the cross. அவர் சிலுவையில் தன்னுடைய விலையை கொடுத்திருக்கிறார். But unfortunately we are not using this debit card. ஆனால் இந்த கார்டை நாம் யூஸ் செய்யவே இல்லை. We don't know the password. இதற்கு பாஸ்வேர்ட் நமக்கு புரியவில்லை. Anyone can say the password of Jesus debit card. இந்த இயேசு கொடுத்திருக்கிற டெபிட் கார்டுக்கு பாஸ்வேர்ட் யாராவது சொல்ல முடியுமா? You don't know the password. யாருக்கான இந்த பாஸ்வேர்ட் தெரியுமா? When you go know the password, you'll go to ATM machine and you'll put the card inside. உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிந்தபோது மட்டும் தான் நீங்கள் ஏடிஎம் போயிட்டு காசு எடுக்க முடியும். But we don't know password itself. நீங்க பாஸ்வேர்டே தெரியாது. That's the reason we are standing and we are telling in the beginning God created. அதனால தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆதியிலே தேவன் உலகத்தை படைத்தார். My brother and sister, in the beginning God created. God is ready to create your life also. ஆதியிலே உலகத்தை படைத்த தேவனுடைய வாழ்க்கையை அவர் மறுபடியும் உருவாக்க அவரால முடியும். You should know how to use your debit. ஆனால் இந்த ஏடிஎம் கார்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். How many people are excited? எத்தனை பேர் உற்சாகமா Today இருக்கிறீர்கள்? onwards we're going to use this debit card. இன்று நாள் முதல் கொண்டு இந்த கார்டை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். We're going to use the grace. இன்று நாள் முதல் கொண்டு இந்த கிருபை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். The grace is a bigger power in your life. கிருபை என்கிறது ஒரு பெரிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில். Hallelujah. 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 Moses went before God with his holiness. மோசே கர்த்தரிடத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு சென்றார். Elisha went before God with his holiness. எலியா கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு சென்றார். David went before cross with God with his holiness. தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு நின்றார். All the prophets in the Old Testament, they went before the Lord with their holiness. பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களுடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு சென்றார்கள். You and me are so blessed. ஆனால் நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We have a grace. நம்மிடத்தில் கிருபை இருக்கிறது. When we go stand before God, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நில்லும்போது you are not showing your holiness, but you are showing the holiness of Jesus. நீ கர்த்தரிடத்தில் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காட்டவில்லை, ஆனால் இயேசுவுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறார். That is what the power of grace. அதுதான் கிருபையுடைய You வல்லமை. have to go with the grace. நீங்கள் கிருபையோடு செல்ல வேண்டும். You have to operate the grace. நீங்கள் கிருபையிலே பயன்பட வேண்டும். You have to go inside the grace. நீங்கள் கிருபைக்குள்ளாக நுழைய வேண்டும். And you have to take all the blessing what Jesus kept for you. கர்த்தரிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Our God is a wonderful God. நம் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். He is a wonderful God. அவர் அற்புதத்தின் தேவன். Disciple, when they were with Jesus, சீடர்கள் இயேசுவோடு இருக்கும்போது they were like VVIP. அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப தேவைப்பட்டிருக்கிற மனிதர்கள். Wherever Jesus went, the disciple will be going with them. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சீடர்கள் செல்லுவார்கள். The same respect what the people are given to Jesus, they are given to disciple. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதே மரியாதை தான் அங்கே சீடர்களுக்கும் கொடுத்தார்கள். But disciple have been enjoying in the presence of Jesus. இங்க நாம் பார்க்கும்போது அந்த சீடர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தார்கள். But once Jesus went to the cross, ஆனால் இயேசு சிலுவைக்கு சென்ற உடனே the disciple don't know what to do. சீடர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. Even their life got very boring. அவருடைய வாழ்க்கை கூட நம்மை போல சலிப்பாக மாற்றப்பட்டது. What to do? Jesus is not with us. இயேசு எங்களோடு இல்லை, என்ன செய்வது தெரியல. How we can do the ministry? எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும்? Finally they decided they will go back and work what they were working before. கடைசியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அதே பழைய வேலை செய்வோம் என்று The முடிவெடுத்தார்கள். disciple went back to take the fish and do their business. சீடர்கள் மறுபடியாக மீனை பிடித்து தங்களுடைய தொழிலை செய்யும்படியாக சென்றார்கள். In Psalm chapter 21 the story is mentioned like this. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஒரு கதை I சொல்லப்படுகிறது. just tell like a story itself. இதை நான் கதை போல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Jesus is meeting them in early morning. இயேசு அதிகாலையிலே அவங்களை சந்திக்கிறார். And Jesus is calling everyone, my friends, I have prepared a breakfast for you, my friend. Come, let us have. அங்கிருந்த எல்லா சீடர்களையும் இயேசு பார்த்து, என் நண்பர்களை வாருங்கள், என்னோடு உணர்வீர்கள் என்று சொல்கிறார். Disciple finally they realize he is a son of God. கடைசியில அவங்க புரிந்து கொண்டார்கள், இவர் தேவனுடைய குமாரன். So they were so excited to have breakfast with Jesus. இயேசுவோடு அவர்கள் உணர்வை சாப்பிடும்படியாக ஒரே உற்சாகம் அவர்களுக்கு. Psalm chapter 21 verse 15 to 17 it tells like this.
Jesus is asking a question with Peter. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்திலே 17 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. Peter, did you love really more than anything else? பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், என்னை எவ்வளவாக நீ நேசிக்கிறாய்? Peter tells, Lord, I love you from my heart. பேதுரு சொல்கிறார், என்னுடைய இதயத்திலிருந்து உன்னை நான் நேசிக்கிறேன். Second time Jesus is asking Peter, did you really love me? இரண்டாவது முறையாக இயேசு கேட்கிறார், நீ மெய்யாகவே என்னை நீ நேசித்தாயா? He's telling, Lord, I love you, Lord. அவர் சொல்கிறார், இயேசுவே உன்னை நான் நேசிக்கிறேன். The third time he's asking Peter, I want to ask very seriously. மூன்றாவது முறை இயேசு கேட்கிறார், நான் மெய்யாகவே உன்னை கேட்க விரும்புகிறேன். Because few days I was not here and you started to do your business. சில நாட்கள் நான் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி உன்னுடைய தொழிலை நீ செய்யும்படியாக ஆயத்தமானாய். Did you really love me? உண்மையாகவே என்னை நேசித்தாயா? Then Peter started to cry. அப்பொழுது பேதுரு அழ ஆரம்பித்தார். Peter told, Lord, I love you, Lord. பேதுரு சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன். I love you, Lord. நான் உன்னை நேசிக்கிறேன் கர்த்தாவே. Jesus told one thing. இயேசு அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். If you truly love me, நீ உண்மையாக என்னை நேசித்தாய், today onwards you have to follow me. நீ இன்று நாள் முதற்கொண்டு என்னை நீ பின்பதாக வர வேண்டும். You don't need to keep this grace and stand in one place. இது கிருபை வைத்துக் கொண்டு ஒரே இடத்தில் நிற்பது தேவையில்லை. But Jesus is telling you have to follow me. ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த கிருபை வைத்துக் கொண்டு நீ நடக்க வேண்டும். You have to climb. நீ மேல உயர்ந்து நடக்க வேண்டும். You have to climb in your spiritual life. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேல உயர வேண்டும். One by one you have to climb up. படிப்படியாக நீ மேல நடந்து கொண்டு வர வேண்டும். How many people are getting sleep? Say hallelujah. தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஹalleluya சொல்லலாம். I can take some more time. இன்னும் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? Okay, fine. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். So Peter, Jesus told to Peter, you follow me. பேதுரு இயேசு பேதுருவிடத்திலே சொன்னார், நீ என் பின்பதாக வா. Hallelujah. ஹalleluya. What Jesus is telling my brother and sister, you have to follow Jesus. You have to climb one by one. இப்பொழுது இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இயேசு பின்பதாக வர வேண்டும். அவரை போல படிப்படியாக நீங்கள் மேலே நடந்து கொண்டு வர வேண்டும். And he will do the greater things. அவர் மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். He is a wonderful God. அவர் அற்புதமான தேவன். He is a God of everything. அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன். Now I'm going to tell you how to use this debit card. இப்பொழுது எப்படி இந்த டெபிட் கார்டை யூஸ் செய்ய வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். Let us all take 1 Corinthians 2:9 and 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Hallelujah. Let us all read this verse. மறுபடியாக எல்லோரும் சேர்ந்து Because I'm படிக்கலாம். going to ask, what is the password of this debit card? You have to tell me. இப்பொழுது இதுக்கு பாஸ்வேர்ட் என்ன என்று நான் கேட்கும்போது நீங்கள் எல்லாமே சொல்ல The வேண்டும். password is mentioned in this verse. இப்பொழுது பாஸ்வேர்ட் என்னவென்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. First we can take, then we'll start to நம்ம read. எல்லோரும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு ஒன்றாக படிக்கலாம். Let us read. இப்பொழுது In the படிக்கலாம். name of Jesus, we can go ahead. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. I want to know what is the password of this debit card. The grace. What is the password of this grace? இப்பொழுது இந்த கிருபைக்கு ஒரு பாஸ்வேர்ட் என்ன அது? What is the password? இந்த கிருபைக்கு இருக்கிற அந்த பாஸ்வேர்ட் என்ன? Come on, what is the password? இப்பொழுது அந்த பாஸ்வேர்ட் என்ன? It is 10 words. A 10 word. இது 10 வார்த்தைகள் மட்டும்தான். Aviyanava, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Hallelujah, Holy Hallelujah. Spirit. பரிசுத்த ஆவியானவர். Jesus told to the disciple, it is good I'm going away from you. இயேசு சீடர்களுக்கு சொன்னார், நான் இங்கிருந்து போவது நல்லதுதான். But nothing to worry, the Holy Spirit is going to come and he's going to bring me close to you. ஆனால் நீங்கள் கவலைப்படுவது தேவையில்லை. உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை நான் அழைப்பேன். See, you have to use the pastor of Holy Spirit. இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்த வேண்டும். This verse is so clearly mentioned, God will increase your blessing, but Holy Spirit will go deeper and find out what is need for you.
இப்பொழுது இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி நமக்கு என்ன தேவையோ அதை புரிந்து கொள்வார் என்று. Romans chapter 6:28, someone can read. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் யாராவது படிங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Hallelujah. Hallelujah. You don't know how to use this grace. இந்த கிருபை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதா? I tell you, Holy Spirit is there to do everything. ஆனால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் செய்யும்படியாக You will இருக்கிறார். not know what you need tomorrow. You will not know how you'll settle next year, but the Holy Spirit will know how you'll settle and what you need and what blessing you need. Everything Holy Spirit can do it. உங்களுக்கு நாளைக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, அடுத்த வருடத்துக்கு என்ன தேவை என்று தெரியாது, ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படி உங்களை நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் எல்லாமே தெரியும். That's the reason Jesus told us, "It's good, I'm going away from you." அதனால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களிடத்திலிருந்து விலகி போவது நல்லதுதான், But a comforter is coming. ஆனால் தேற்றவாளன் வந்து கொண்டிருக்கிறார். Oh, he will not speak anything from his own. அவர் தன்னுடைய சொந்தத்தினால் அவர் பேச மாட்டார். Whatever I put, he will speak to you. நான் என்ன போடுகிறேன் அதை அவர் பேசுவார். And what he will do actually, அவர் என்ன உண்மையாக செய்வார்? he will bring you close to Jesus. அவர் உன்னை இயேசுவிடத்தில் நெருங்கி செல்ல செய்வார். Hallelujah. 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 We are not using the password. That's the reason we doesn't know the grace of power. அந்த பாஸ்வேர்ட் நாம் பயன்படுத்தவில்லை, அதனால தான் கிருபையின் வல்லமை நமக்கு புரியவில்லை. Today onwards we are going to use the password. இன்று நாள் முதல் கொண்டு இந்த பாஸ்வேர்டை நாம் பயன்படுத்தலாம். People, how many people have experience go to ATM and take the money? எத்தனை பேர் ஏடிஎம்க்கு சென்று இந்த டெபிட் கார்டை வைத்துக் கொண்டு பணத்தை எடுத்திருக்கிறீர்கள்? How many people? எத்தனை பேர்? Everyone have experience. எல்லோருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. The time you put a debit card inside, நீங்கள் அந்த டெபிட் கார்டு அந்த மிஷின்ல போட்ட உடனே it will ask the password. அது உடனே அந்த பாஸ்வேர்டை கேட்கும். You have to put a password. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட வேண்டும். Once you put a password, the complete list is open. அந்த பாஸ்வேர்ட் போட்ட உடனே ஒரு பெரிய லிஸ்ட் உங்களுக்கு எதிர்க்காக There's a வரும். lot of things will be mentioned in that. அதிலே अनेक காரியங்கள் சொல்லப்படும். Mini statement, banking, and lot of other account things will be mentioned. அங்க நம்ம பார்க்கும்போது பேங்கிங்ல अनेक காரியங்கள் அங்க சொல்லப்படும். You have to follow one by one, and you know which button you have to press, the money will come out. உங்களுக்கு அது ஒவ்வொன்றாக நீங்கள் செய்யும்போது அந்த பட்டன்களை நீங்க பிரஸ் செய்யும்போது மட்டும்தான் பணம் வெளியே வரும். I'm telling you how to use this card in your life. இப்பொழுது இந்த கார்டை எப்படி யூஸ் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். This is what the grace. இதுதான் கிருபை. You're going to put the grace inside, இப்பொழுது கிருபை உள்ள போடலாம். and you're going to put the password of. இப்பொழுது அதனுடைய பாஸ்வேர்டை நாம் போடலாம். What's the password? இப்பொழுது பாஸ்வேர்டு என்ன? What's the password? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Once you put a password, many things will open. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை போடும்போது अनेक காரியங்கள் வெளிப்படும். And how we have to follow. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த The வேண்டும்? Bible says Holy Spirit will lead you with His Spirit. வேதம் சொல்கிறது தன்னுடைய ஆவியினாலே கர்த்தர் அவர் செல்லாம் செய்வார். Hallelujah. Hallelujah. Someone can read Galatians 5:25. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கவும் கடவோம். Hallelujah. Who's going to be going to step every leg with the help of Holy Spirit. நாம் ஒவ்வொரு படியும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் செய்ய வேண்டும். Many people ask, I cannot listen the voice of Holy Spirit. அநேகர் சொன்னார்கள் பரிசுத்த ஆவியுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. I don't know how Holy Spirit will speak to me. பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னோடு பேசுவார் என்று எனக்கு புரியவில்லை. Simple way I want to tell. ஒரு சாதாரணமான வழிதான். When you're going to take the money, if someone calls you, attend or you will not attend. உங்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு யாராவது போன் No, செய்தால் when you are going to ATM machine, when you are withdrawing the money, someone is calling to your mobile, you will attend the call or you will not attend the call. நீங்கள் ஏடிஎம் சென்று நீங்கள் பணத்தை எடுக்கும்போது யாரோ உங்களுக்கு கால் செய்தால் நீங்கள் இந்த போன் எடுத்து பேசுவீர்களா இல்லையா? You will attend or you will not attend. நீங்கள் அதை எடுத்து பேசுவீர்களா இல்லையா? No, will not attend. If we attend, this money will go inside. நாம் எடுத்து போனை பேசினால் இந்த பணமானது திரும்பி உள்ள சென்று விடும். Whenever we go, if I go to ATM machine, whatever calls come, I don't answer. நான் ஏடிஎம் மிஷினுக்கு செல்லும்போது என்ன கால் வந்தாலும் சரி அதை எடுக்க மாட்டேன். Because the small mistake I make, the money will not come. ஏன்னா சின்ன மிஸ்டேக் செய்து விட்டால் பணம் இடத்துல வராது. If you want to listen the voice of Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் simple way. சின்ன வழிதான். Put this grace. இந்த கிருபை உள்ள போடுங்கள். Put the password of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பாஸ்வேர்டை போடுங்கள். Disconnect the worldly life. இந்த உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள். Go inside the grace
grace. கிருபைக்குள்ளாக செல்லுங்கள். Be in the presence of உம்முடைய God. பிரசன்னத்தில் காத்திருங்கள். Oh, Rababa, the Holy Spirit will start to speak to you. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு The பேசுவார். Holy Spirit will tell my brother, you take a left. என் மகனே இந்த வழியில போ. You take a right. இப்பொழுது இந்த ரைட்டுக்கு செல். The Holy Spirit will be a helper in your life. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில தேற்றவாளனாக மாற்றப்படுவார். This is the biggest gift in our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு We have to walk with the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவரோடு செயல்பட வேண்டும். We have to move with the Spirit of நாம் God. பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க வேண்டும். It is so enjoyable to have a time with Spirit of God. நாம் கர்த்தருடைய ஆவியானவரோடு செயல்படுவது ரொம்ப சந்தோஷமான காரியம். Nowadays, I don't know when I sleep. எனக்கு இப்பொழுதெல்லாம் தெரியும் எப்பொழுது நான் தூங்கிக் கொள்வேன். I think yesterday I slept at 4 o'clock and I got up at 5:30. நான் நேற்று 4 மணிக்கு தூங்கிக் கொண்டு 5:30 மணிக்கு சரியாக எழுந்து விட்டேன். What we were doing, we were enjoying the presence of God. நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருந்தோம். Nothing to ask with God, just to love Him, just to tell Jesus, I love you. Jesus, I love you. I want to follow you. I want to be under your feet. You have to know to love your God more than anyone in this world. எதையும் கர்த்தரிடத்தில் சொல்வது தேவையில்லை. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு பின்பதாக வருவேன் என்று சொல்லுவதே போதும். Hallelujah. ஹல்லேலூயா. If you follow that, you will know how to use this grace. நீங்கள் அப்படி செயல்பட்டால் உங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். Do not go with God with lot of petition. Never. நீங்கள் கர்த்தரிடத்தில் அநேக ரிக்வெஸ்ட்களோடு செல்லாதீர்கள். He is your lover. ஏனென்றால் அவருடைய நேசிக்கிறவர். He is your lover. அவருடைய நேசிக்கிறவர். Sit and smile upon His face. அமர்ந்து கொண்டு அவரை முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பை சிரிங்கள். 2 hours will over. 2 மணி நேரம் அப்படியே சென்று Just speak in tongues. 1 hour is over. நீங்கள் அப்படி அந்நிய பாஷையில பேசுங்கள். 1 மணி நேரம் முடிந்து Just விடும். cry with the love of Jesus. 1 hour will be over. இயேசுவின் அன்பினாலே நீங்கள் அழுது கொண்டிருங்கள். 1 மணி நேரம் கடந்து செல்லும். You will be spending 4-5 hours in the presence of God. நீங்கள் 4 இருந்து 5 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கழிப்பீர்கள். When you come out of that ATM machine, நீங்கள் அந்த மிஷின்ல விட்டு வெளியே வரும்போது, when you come out of the presence of God, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது, whatever you are doing, you will be led by the Spirit of God. நீங்கள் எதெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நீங்கள் செயல்படுவீர்கள். Hallelujah. How many people understood? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? The Christian life is not boring, my brother and sister. கிறிஸ்தவ வாழ்க்கை சலிப்பா இல்லை மகனே. The Christian life is enjoyable. கிறிஸ்தவ வாழ்க்கை The உற்சாகமானது. Christian life is joyful. கிறிஸ்தவ வாழ்க்கை அது மகிழ்ச்சி The கொண்டது. Christian life is running for the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்காக The Christian life is smiling for the God. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்காக மகிழ்ச்சியா இருக்கிறது. If you say Christian life is boring, you will not go to heaven. கிறிஸ்தவ வாழ்க்கை சலிப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல மாட்டீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. You have to enjoy in the presence of நீ God. கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். I want to tell you, once you put this card, once you put the password, I want to tell you, all the blessing is inside this. இந்த கார்டை நீங்கள் போட்டு விட்டது பாஸ்வேர்டு போடும்போது இந்த கார்டுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. We have 7 fruit of Holy Spirit. இங்க நாம் பார்க்கும்போது ஆவியானவருடைய பலங்கள் காணப்படுகிறது. What the 7 fruit of Holy Spirit? அவருடைய அந்த பலங்கள் எது? We have the love. அந்த கனிகளிலே அன்பு வருகிறது. We have a peace. அங்கே சமாதானம் வருகிறது. We have a joy. அங்கே நாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி We have வருகிறது. kindness. அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே goodness and faithfulness. அநேக வரங்கள் இப்படியாக வருகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Worldly life, whatever you want, it is already Jesus paid the in cross. நீங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் உனக்காக செய்து I விட்டார். want to tell you, whatever you want on this earth, Jesus have paid the price on cross. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் சிலுவையில் செய்து விட்டார். You can declare whatever I want. இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ Jesus have paid the price. அதுக்கெல்லாம் விலை கர்த்தர் சிலுவையில் கொடுத்து We விட்டார். have a 7 fruit of Holy Spirit. அவருடைய 7 கனிகள் நமக்கு இருக்கிறது. And we have a 9 gift of Holy Spirit. 9 வரங்கள் நமக்காக The காத்திருக்கிறது. word of knowledge. அவருடைய அந்த ஞானம். See the knowledge. If you have a knowledge, you can do the greater things on this earth. அந்த வார்த்தை ஞானம் நம்மிடத்தில் காணப்படும்போது God is telling, I have the knowledge inside the grace. Are you ready to take it? அந்த கிருபைக்குள்ளாக ஞானம் உனக்காக அடக்கி வைத்திருக்கிறது. நீ பெற்றுக்கொள்வியா? Word of wisdom. அந்த வார்த்தைகளுடைய விளக்கம். If you have a wisdom, you know how to tackle your people. உங்களுக்கு அந்த வார்த்தையுடைய அந்த விளக்கம் இருக்கும்போது மனிதர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று The gift தெரியும். of prophecy. அது தீர்க்க தரிசனத்தின் வரம். Hallelujah. If you know that you have a prophecy gift, you can prophesy
prophecy, what is going to happen in your family and what is going to happen in your life. உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் உங்களிடத்தில் காணப்படும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியும். The gift of faith. அந்த நம்பிக்கையுடைய அந்த வரம். If you have a faith, you can run for Jesus. உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும்போது நீங்க கர்த்தருக்காக ஓட முடியும். The gift of healing. சுகமாக்குற வல்லமை. You don't need to go to doctor. You don't need to sit there and you don't need to take an appointment. If you have the gift of healing, you can pray. The healing will happen. நீங்கள் ஜெபித்தால் போதும் அநேகர் சுகம் பெறுவார்கள். நீங்களும் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். The gift of miracle. அற்புதத்தின் ஒரு வரம். The signs and wonders will happen in your life. அற்புத அடையாளங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். And different kind of tongues. அநேக அந்நிய பாஷைகள். Hallelujah. 9 gifts we have. 9 வரங்கள் நமக்காக காத்திருக்கிறது. Interpretation of tongues. அது தீர்க்க அந்த அந்நிய பாஷையை விளக்கி சொல்லுவது. If you want to bless in this earth, more than this no one can give. நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இதுக்கு மேலாக யாரும் கொடுக்க முடியாது. Who can give so much gift by one grace? யார் உங்களுக்கு ஒரே ஒரு கிருபை வைத்துக் கொண்டு அத்தனை வரங்களும் அத்தனை கழிகளை உங்களுக்கு கொடுக்க முடியும்? But we are struggling day and night in the worldly life. இதெல்லாம் இருந்தும் கூட இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். See, Solomon told the Lord, Lord, I don't want anything, only give me your knowledge. சாலமோன் கர்த்தரை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்பா, உடைய ஞானம் ஒன்றே எனக்கு போதும். He was the best king on the earth on that time. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ராஜனாக அவன் காணப்பட்டான். What I'm trying to say, my brother, if you want to bless this earth, it's very, very easy. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சாதாரணம் தான். Only thing you have to use the grace. நீங்கள் இந்த கிருபை பயன்படுத்த வேண்டும். Use the grace. இந்த கிருபை பயன்படுத்த வேண்டும். And Holy Spirit will guide you. What is need, Holy Spirit will tell to God and it will be declared to you. உங்களுக்கு என்ன தேவை அது பரிசுத்த ஆவியானவர் பேசி உனக்காக கொண்டு You வருவார். want a healing, the healing power will come upon you. உங்களுக்கு சுகம் வேண்டுமா சுகமாக்குற வல்லமை உங்கள் மேல் You want a இறங்கும். prophecy, the prophecy power will come upon you. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும் என்று சொன்னால் தீர்க்க தரிசன வல்லமை இறங்கி வரும். It's the fruit of Holy Spirit. You will have a joy in this earth. உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியுடைய கனி உன்னிடத்தில் வரும்போது உன்னிடத்தில் அந்த மகிழ்ச்சி You will have a காணப்படும். love. Even if you get 1 lakh rupees, you will not get the love when Jesus gives. That is a love of everything. உன்னிடத்தில் 1 லட்சம் இருந்தாலும் சரி அந்த அன்பு இயேசு கொடுத்தால் மட்டும் தான் உன்னிடத்தில் வரும். The love is inside, the joy is inside, the peace is inside, the faithfulness is, everything is inside. Only thing we don't know how to use it. இங்க நாம் பார்க்கும்போது அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் எனக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. Hallelujah. Hallelujah. We go with our big petition. Lord, I have so much problem. You have to answer me. கர்த்தரிடத்தில் அநேக குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அப்பா இது எல்லாத்துக்கும் நீர் பதில் தரும் என்று சொல்லுவோம். You give problem yourself. உன்னுடைய பிரச்சனை எல்லாம் நீயே வைத்துக்கோ. And take one gift from God, your problem can be thrown away. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வரத்தை நீ எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் எல்லாமே மாறிவிடும். Hallelujah. Hallelujah. God is a wonderful God. நம் கர்த்தர் அற்புதமான தேவன். Our life is not boring, my brother and sister. நம்முடைய வாழ்க்கை அது சலிப்பில்லை. We have to enjoy in the presence of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா We இருக்க have to வேண்டும். climb one by one. நாம் படிப்படியாக மேல் ஏறிக்கொண்டு செல்ல வேண்டும். 9 plus 7, how much? 9 plus 7 எவ்வளவு ஆகிறது? Almost 9 plus 7. 16 biggest gift God has given in the small grace. 16 பெரிய வரங்களை கர்த்தர் நமக்கு இந்த கிருபையில கொடுத்திருக்கிறார். Oh, you will be like a prime minister if you have all this gift. இதெல்லாம் உங்களிடத்தில் காணப்படும் போது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் போல மாற்ற No one can come stand before you. யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. Hallelujah. 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 God is a wonderful God. தேவன் அற்புதமான தேவன். He is an awesome God. அவர் அதிசயங்களை செய்கிற He தேவன். is a mind-blowing God. அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர். You know why the Holy Spirit is in you? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார்? Jesus created you and me with his own image. இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தன்னுடைய ரூபத்தில் அவர் சிருஷ்டித்தார். Actually, what Holy Spirit is doing in you is he's preparing you like Jesus. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உன்னை இயேசு போல அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். He's preparing you like Jesus. உன்னை இயேசு போல அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Every time you get one gift from the Holy Spirit, your character will change, your attitude will change, your way of living will change. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஒவ்வொரு வரங்களையும் ஒவ்வொரு கனிகளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கை விதிமுறைகள் மாற்றப்படும். And when Jesus comes, you will be like a Jesus. நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்போது நீங்கள் இயேசு போல மாற்றப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. We all going to stand up.
நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். Today onwards, my brother and sister, இன்று நாள் முதல் கொண்டு சகோதரனே சகோதரியே, if you think your Christian life is boring, you are உன்னுடைய making கிறிஸ்தவ வாழ்க்கை அது சலிப்பா இருக்கிறது நினைத்தால் your